என்டிஏ தலைமையிலான ஆட்சி, இந்த கட்சி தான் அதிமுக தான் தலைமையில், அதிமுக தான் பாஸ். திராவிட இயக்கத்தின் ஆட்சி தொடர்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். செல்வப்பிறந்தை எப்பவுமே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டிலும், திமுக இருக்கிற சட்டமன்றங்கள் அமைச்சர்களை காட்டிலும் இவர் தான் புகழ்ந்து பேசிட்டே இருப்பார். அவரும் ஒரு நிறமா, அவரும் ஒரு பச்சோந்தி மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் காலங்கள் இருக்கு. அது பேசியிருப்பாரா என்னன்னு எனக்கு என்ன தெரியும். அவர்கிட்ட தான் நீங்க வந்த உடனே டெல்லியில இருந்து வந்த உடனே கேளுங்க. எனக்கு தெரியாது. மோடி வந்த பிறகு எப்படி இருக்கு அதிமுக? மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி. அன்னைக்கு பாருங்க 105 டிகிரி வெயிலுங்க. கொளுத்துற வெயில்லையும் சுட்டரிக்கும் வெயில்லையும் ஆண்கள் இளைஞர்கள் பெருவாரியாகவும் பெண்களும் கலந்து கொண்டு அந்த சுட்டரிக்கும் வெயிலில் உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க. அதாங்க ஒரு கட்சியினுடைய எழுச்சி. அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றிக்கான அறிகுறி அதுதான். அவ்வளோ பெரிய வெயில் பட்ட அதை எதுவுமே பந்தலே அமைக்கலை. அந்த வெயிலையும் உட்காந்து ஏறத்தாழ 1 மணிக்கு உட்கார்ந்தவங்க 6:30 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்கனாலே இது மாற்றத்துக்கான அறிகுறி. இதுதான். படத்தை அகற்றுனாங்க. அதெல்லாம் தெரியல எனக்கு. நீங்க தான் அந்த பத்திரிகையில பார்த்தேன். அது தற்செயலா நடந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. எதனால அதை வச்சாங்க என்னன்றது தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு. ஆனா மதுரை வந்த பிரதமர் மோடி என்டிஏ ஆட்சி அமைக்கிறது. என்டிஏ ஆட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அவனுடைய ஆட்சி, என்டிஏ தலைமையிலான ஆட்சி. இந்த கட்சி தான் அதிமுக தான் தலைமையில், அதிமுக தான் பாஸ். இங்க நானே அங்க பேசினேன் மேடையில். திராவிட இயக்கத்தின் ஆட்சி தொடர்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்று உறுதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் டிவிக்கு போற மாதிரி ஒரு இது வருது. ஆனா செல்வப்பிறந்தகை என்ன சொல்றாருன்னா, புறவாசல் வழியா போய் நாங்க கூட்டணி பேசணும்ன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு, நாங்க இன்னும் திமுக கூட தான் இணைஞ்சிருக்கோன்ற மாதிரி செல்வப்பிறந்தகை சொல்றாரு. செல்வப்பிறந்தை எப்பவுமே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டிலும், திமுக இருக்கிற சட்டமன்றங்கள் அமைச்சர்களை காட்டிலும் இவர் தான் புகழ்ந்து பேசிட்டே இருப்பார். அவர் ஒரு நிலையானவர் கிடையாது. அவரும் ஒரு நிறமா, அவரும் ஒரு பச்சோந்தி மாதிரி. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பார். முதல்ல இதில் இருந்தார், திருமாவளவன் கட்சியில் இருந்தார். அப்புறம் எங்கள் கட்சிக்கு வந்தார். அப்புறம் எங்கள் கட்சியிலேருந்து திரும்ப போனார். அப்புறம் திமுகவில் சேர்ந்தார். அப்புறம் திரும்ப காங்கிரஸுக்கு போனார். காங்கிரஸில் இன்னைக்கு அவரை தலைவராக்கிட்டாங்க. அது ஒரு விபத்தில் வந்திருக்காரு அவர். பொதுவாகவே திமுக எப்பவுமே தனக்கு யாரும் வசப்படலைன்னா அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு, அந்த கட்சியில் இருக்கிற தன்னுடைய விரும்பிகள், தனக்காக பேசக்கூடிய தன்னுடைய அடிவரடிகள், அவங்கள வச்சுக்கிட்டு அந்த கட்சியை உடைக்க பார்ப்பார். இல்லைன்னா இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல விடுவார். அதில் செல்வப்பிறந்தை இன்னைக்கு ஊதுகுழலாம் இருக்கார். இன்னைக்கு மாநில தலைவர், அவருக்கு அந்த கட்சியை வளர்க்கணும். அந்த கட்சி இவர் என்ன எப்படி நினைக்கிறார், ஏற்கனவே இருந்த சீட்டை காட்டிலும் குறையா வாங்கணுன்றாரா? இவருடைய காலத்தில் அதிகமான சீட்டு வாங்கி வெற்றி பெற்றா தான் இவருக்கு பேர். அதுக்கு தான் இந்த காங்கிரஸுக்கு இவர் தலைவராக நியமிச்சிருக்காங்க. இனி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுறதை இவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த தமிழகத்துக்குன்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க தலைமையிலிருந்து. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவர் ஒருத்தர் யாருங்க, அவரு கிறிஸ்டோபரை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு பேசுறாரு. அதுக்கு போய் இவர் எதிர்த்து பேசுறாருன்னா எவ்வளவு தூரம் திமுகவுடைய இது பாலமா பாயுது பாருங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயின்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு.